ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? லைவ் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. 2 மணிக்கு லைவ் பண்ணணும். இப்போ பக்கத்து வீட்டு பொண்ணு திடீர்னு ஃபோன் பண்ணி அவளுக்கு புடவை கட்டி விட சொல்லி கூப்பிட்டுருக்கா. இல்லை, நான் வீட்டு எதிர்பக்கம் போக மாட்டேன். எதிர்பக்கம் போனேன்னா யாராச்சும் பார்த்தாங்கன்னா எங்கள் மாமனார்கிட்ட சொல்லிவிடுவாங்க. ஏன்னா எங்கள் மாமனார் வீட்டிலேருந்து வெளியே போகக்கூடாது மோஸ்ட்லி. அதுவும் இல்லாமல் பக்கத்து வீட்டு அவங்களுக்கும் எங்கள் மாமனாருக்கும் சுத்தமாக பிடிக்காது, செட் ஆகாது அவருக்கு. அவங்க வீட்டுக்கு சொன்னாலே திட்ட ஆரம்பிச்சிருவார். அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது கூட கூப்பிட்டாங்கனால ஒரு சில டைமில் திட்டிட்டாரு. அதனால் பங்காளி தான் இருந்தாலும் என்னன்னு தெரியலை, எங்கள் மாமனாருக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. நான் கூட லைவில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு காமிச்சிருப்பேன். அந்த பொண்ணோட மாமா, அதான் அந்த பையன், அதாவது நான் அவனுக்கு சித்தி வேணும். அவங்க ஒய்ஃப் புது மருமக, அதாவது 5 வருஷம் ஆச்சு இப்போ தான் கல்யாணம் ஆகி. அதனால் இந்த பக்கம் போகணும். சில அம்மா செப்பலும் போடாமல் வந்துட்டேன்னா ஒரு நிமிஷம் கதவு சாத்த சொல்லிடுறேன் பசங்களை. லிட்டிரே, ஏ லிட்டி, దండపడ కొబ్బరిదైతే దండపడ కొబ్బరిదైతే இந்த பக்கம் இப்படி வந்துட்டேன். எப்படி இந்த பக்கம் நான் போவேன்? உள்ளே புகுந்து என்னால் போக முடியுமா? முடியாது. அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. ஆக்சுவலாக கோணஜே பாபா దండపட కొబ్బరి దీదీకి అసలు செப்பல் போட்டுட்டு போகிறேன். செப்பல் இருக்கு. போவா. என் பையன் வேறு நானும் வருவேன்னு அடம்பிடிக்கிறான். எங்கள் மாமனார் வருவார். நானே பயத்தில் போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் வழி இருக்கா? அம்மா ஏன்ப்பா எனக்கு இந்த வேலை இல்லைப்பா, போக முடியாது முடியாது முடியாது. மாட்டினா அவ்வளோதான், பிச்சு போடுவார். இந்த பக்கம் ஒரு சந்து இருக்கு, ட்ரை பண்ணுவோம். அம்மா இதுக்குள்ளே போகலாம், இதுக்குள்ளே போனால் கரெக்டாக இருக்கும். உள்ளே போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், போயிடலாம். எப்படி எல்லாரும் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு. ஆமாம் வந்துட்டேன். ஆமாம் ஓகே, நான் பூந்து வந்தேன். Asinati దండపటాయిలో ధ్యానం ହ୍ୟାଲୋ ହ୍ୟାଲୋ 14,000 କ'ଣ ସେ ମିଳୁଥିଲା। मुँहटा देखे, मुँह देखल टुटू पूरा काट कर दे मुँहटा देख। बाय। ओह कौन पानी की देखी बाबा मुझे एपटे जाऊँ यही पटे जीव हाँ हाँ यही पता है लिख रहा है। வந்துட்டேன் ஒரு வழியா. ஆக்சுவலாக ஒடிசாவில் அந்த
மாமனார் நல்ல வேலை இன்னும் வரலையாம். வந்திருந்தா என் பெரிய பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், அப்பா வந்தாங்கன்னா அம்மா வந்து இங்கே பின்னாடி தான் இருக்காங்கன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி பின்னாடி போயிருக்கோன்னா ஏதாவது வந்து பர்சனல் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கண்டுக்க மாட்டார் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறமா தான் தேடுவார். தெரியும் வருவேன், எங்கே வீட்டிலேருந்து வெளியே போக மாட்டேன், எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் ஏன் எங்கே போனேன், இப்போ மீட்டிங் நடக்கும், அந்த மீட்டிங் கூட போனால் எதுக்கு மீட்டிங்லாம் போயிட்டு அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி எல்லோரும் காசு பற்றி தான்ப்பா எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, நீ எல்லாம் அங்கெல்லாம் போவாத, அதான் அம்மா இருக்காங்களே அம்மாவை போய் உட்காந்துட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் போயிட்டு உட்காந்தா பரவாயில்ல, அவங்க பேசுகிறது யாரும் கண்டுக்க போகிறதில்ல. வீட்டில் சண்டை வந்தால் பிரச்சனை வந்தால் அதெல்லாம் கணக்கு இல்லை. நான் போகக்கூடாது, அவங்களும் போகக்கூடாது, ஓர குத்தியும். நான் மட்டும் இல்லை, அவங்களுமே அதே மாதிரி தான். வீட்டு பின்னாடி யார்கிட்டயாச்சும் பேசிகிட்டு இருந்தால் கூட எங்கள் மாமனார் வந்த உடனே கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. என்னாச்சுன்னா இந்த மாதிரி அப்பா வந்துட்டார், அப்பா அது மாதிரி வீட்டு எதில் யாராச்சும் வந்து பேசினாலுமே உங்கள் மாமனார் வந்துட்டார், நான் கிளம்புறேன் எல்லாம் கிளம்பிடுவாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. அளவுக்கு லேடிஸ்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க வீட்டுக்கு போகலான்னா கூட யாரையாச்சும் கூட்டிகிட்டு நான் போய் கட்டி விட்டு வந்திருக்கலாம். ஆனால் என்னென்னா எங்கள் மாமனாருக்கு வந்து அவங்கள, அதாவது எங்கள் மாமனாருக்கு வந்து அந்த பொண்ணு இப்போ நான் புடவை கட்டி விட்டேன் இல்லையா, அவளோட மாமனார் சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு வந்து செட் ஆகாது. அவங்க பார்த்தாலே வந்து திட்ட ஆரம்பிச்சுவார். அதான் சொன்னல ஓல்டு கல்ச்சர், மருமகளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருவாங்க, கெடுத்துருவாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க அப்புறம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அதனால் அவங்களுக்கு பிடிக்காது. யாரையுமே எங்கள் வீட்டில் யாருமே மோஸ்ட்லி லேடிஸ்லாம் வந்து பெரியவங்க வரமாட்டாங்க. எங்கள் மாமனார் பார்த்தா பயம். இங்கேன்னு இல்லை, அந்த பக்கம் வீட்லேயுமே அந்த மாதிரி யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா அவர் பார்த்தா பயம் எல்லாருக்குமே. ஏதாவது வந்து திட்டிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டார். டேரெக்டாக திட்டிடுவார். எங்கள் வீட்டுக்கு ஏன் வரீங்க, ஏதாவது சொல்லி கொடுக்கணுமா, குடும்பத்தை உடைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருவார். அதனால் பயத்தில் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அவருக்கு தெரியாது, இப்போ இருக்கிற கல்ச்சரல் வேறு, யார் பேச்சும் நம்ம கேட்டுட்டு நம்ம வந்து அது மாதிரி நடக்க போகிறதில்ல. அதோட வந்து குடும்பத்தில் எப்படி நிலவரம் இருக்குது அதை பார்த்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் யார் எப்படி இப்படின்னு சொல்லி. அதனால் வந்து நான் வந்து அதெல்லாம் வந்து பெருசு பண்ண மாட்டேன். மாமனாருக்கு பிடிக்காதுன்னா அது பிடிக்காமே இருக்கட்டும், நம்ம அதை பண்ண வேண்டாம் அப்படி தான் நினைப்பேன். ஆக்சுவலாக அவள் வந்து புது மருமக இல்லையா, நான் வந்து எதுவும் சொல்ல முடியாது. அதுவும் நான் வந்து அவளுக்கு சித்தி முறை வேணும், வாங்க சித்தி அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். நம்ம எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும். அதனால் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி கூப்பிட்றாங்க புடவை கட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னால், சரி போய் கட்டி விட்டுடுவா, அதில் என்ன இருக்குது, அவங்களும் மருமக பொண்ணு தானே அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எப்படி போகிறது, அப்பா திட்டுவாங்களே, நான் அப்பாவுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் ஹஸ்பண்டுக்கு இதே தெரியாது. அப்பா வந்து ரொம்ப டென்ஷன் ஆவாங்க அது அந்த விஷயத்துலலான்னு. டென்ஷன் ஆவாங்க தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் எங்கள் மாமனாருக்கும் சுத்தமாக செட் ஆகாது. வேறு யார் வீடுனா கூட கம்முன்னு ஆகிடுவார், அவங்க வீடுனா சுத்தமாக ஒத்துக்க மாட்டார். ஆனாலும் வந்து ஹஸ்பண்ட் வந்து சரி அப்போனா பின்னாடி பக்கமாக போயிட்டு கட்டி விட்டுட்டு சீக்கிரமாக வந்துடு அப்பா வரத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னார். நானும் சரிங்கன்னு சொல்லிட்டு தனியாக ஏன் போனோன்னு சின்னவனையும் கூட்டிகிட்டு போனேன். அப்படியே மாட்டினாலும் 2 பேரும் சேர்ந்து மாட்டினோம். அவன் வந்திருந்தா எதுவும் சொல்ல மாட்டார், அதனால் அவனும் வரேன்னு சொன்னான். நல்ல வேலை கூட்டிகிட்டு போயிட்டேன். 2 பேரும் வந்துட்டோம், கட்டி விட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து அவளுமே கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் புது மருமகன்னு சொல்லுவோம். ஒடிஷாவில் வந்து 15 வருஷம் ஆனாலும் புது மருமக தான். என்னோடய ஓரக்குத்தியெல்லாம் வந்து பெரிய ஓரக்குத்தி, அவங்க பையனுக்கு இப்போ 25 வயசாகுது. அவங்க இப்போ தான் வெளியில் வராங்க ஒரு 5 வருஷமாக. சின்ன என்னோட ஓரக்குத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 13 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. எங்களுக்கு முன்னே ஒரு 3 வருஷம் முன்னாடின்னு கல்யாணம் ஆகிடுச்சோம். 4 வருஷம் முன்னாடியே கல்யாணம் ஆச்சு. அப்படி பார்த்தா அவங்களுக்கு 14 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இது வரைக்குமே அவங்களும் வெளியே வரமாட்டாங்க. எதுக்காக தேவைன்னா வெளியில் வந்து ரோட்டில் நிற்கிறது, பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வர்றது, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பஹு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சுமாரமாக வெளியே போகக்கூடாது. அதான் வந்து கான்செப்ட்டு. கல்ச்சரல் ரொம்ப ஓல்டாக இருக்குல்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.